கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் ஓபன் பண்ணதுமே கீழே வந்து இ பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 days, 1 month, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 month, லாஸ்ட் 6 month, லாஸ்ட் 1 year, இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கீழே வந்து செலக்ட் கஸ்டம் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கரெக்டாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 6 monthனா மேலே நீங்கள் 6 monthே வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடியதை கரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ ஃபஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்துடும். எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டேட்லேருந்து கொடுத்த டேட் வரைக்கும் இருந்திருக்கும். அப்படி இல்லை நீங்கள் 6 month கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 6 month லாஸ்ட் 6 monthல கூட எல்லா டேட்டா எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இதை உங்களோட ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே வியூ பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பில் எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.